ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதம் சார் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இலக்கிய வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த மாலினியை பார்த்திங்கன்னா வசமாக நம்மளுடைய இலக்கிய கைக்கு கொண்டு வந்துட்டாங்க. நம்மளுடைய இலக்கிய செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? நம்மளுடைய இலக்கிய மேடம் நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த மாலினிக்கு லெஃப்ட்டு ரைட்டு நம்ம இலக்கிய விட்றாங்க. விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நீ பண்ண இப்போ ஃப்ராடு தானே எல்லாமே எனக்கு தெரியும். நீ இப்போ என்கிட்ட பணம் வாங்கினது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் நீ இப்போ நான் சொல்கிறதுக்கு மட்டும் நீ உண்மையாக சொல்லலை. கண்டிப்பாக இந்த வீடியோவெல்லாம் நான் போலீஸ் கையில் கொடுத்து நீ ஜெயிலில் கழித்துன்றது ஒன்று அப்படின்ற சொல்கிறேன். நீ டாக்டர் தொழிலுக்கெல்லாம் நீ ஒரு சாப கேடுறியா அப்படின்ட்டு லெஃப்ட் ரைட்டு நம்மளுடைய இலக்கிய விடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடம் எந்த இதுவும் நீங்கள் எங்கேயும் கொடுத்துட தேவையில்ல. எந்த வீடியோவும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதுக்கான உண்மையை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லும்போது அஞ்சலி உங்ககிட்ட செக்கப் ஆல்ரெடி அப்போ ஏன்டி அவளை ப்ரெக்னென்ட்டுன்னு சொன்னால் அவள் ப்ரெக்னென்ட்டே இல்லைல்ல, இது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டு தெரியும் மேடம், அவங்க நிறைய பணம் தரேன்னாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் என்ன நம்ம இந்த அஞ்சலி ப்ரெக்னென்ட் சொன்னது இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். மேடம் அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டு அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதடி, ஒழுங்கு மரியாதை நீ இப்போ உண்மையாக சொல்கிறியா இல்லை நான் போலீஸை கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா மிரட்டுறாங்க. மிரட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாலினி எல்லா உண்மையை சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாரு நீ ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணு நினச்சேன்னு கண்டிப்பாக உன்னை ஒழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கிய சொல்கிறாங்க. இப்போ நான் இங்கே போன விஷயம் இந்த அஞ்சலிக்கு மட்டும் நீ சொன்னேன்னா கண்டிப்பாக உன்னை ஜெயிலுக்கு நீ போகிறது கண்டிப்பாக உறுதி அப்படின்ற மாதிரி மேடம் நான் அவள் கையிலெல்லாம் சொல்ல மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா உன்னை கூடி சீக்கிரமே எங்கே மீட் பண்ணுமோ நான் அங்கே மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌதம் இது ஒரு எவிடன்ஸ் போதும் இவ்வளோ எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதம் சாரும் நம்மளுடைய ஜானி கையில் எடுத்துகிட்டு போய் இந்த வீடியோ காட்டுறாங்க. ஓ அப்போ இத்தனை நாள் ஏமாற்றிட்டு தான் இருக்கலாம், இவ்வளோ வா இப்போ உண்டு இல்லாத பண்ணலாம் அப்படின்றது நம்மளுடைய கௌதம் சாரும் இலக்கியாவும் கூட்டி ஜானகி போகலாம் அப்படின்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த எவிடன்ஸ் எல்லாம் போதாது ஜானகி, இன்னுமே நான் எவிடன்ஸ் ரெடி பண்ணால் மட்டும்தான் அவளை நம்ம போலி கர்ப்புன்னு நிரூபிக்க முடியும். இல்லைனா அவள் ஏதோ ஒரு பிளான் பண்ணி அவள் கடைசி வரைக்கும் ஏமாற்றிட்டே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி ஒன்றும் முடியும். கௌதம் சார் சொல்கிறாங்க அது உண்மைதான் கார்த்தி, அவர் பெரிய வில்லி, அவள் கையிலெல்லாம் நம்ம மோதி ஜெயிக்க முடியாது, அது தக்க ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியம் கௌதம் நம்ம ஜானகி அம்மாவுக்கு சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே அவளை எந்த மாதிரி வழியில் மடக்கலாம் அப்படின்றத பற்றி தாங்க நம்மளோட இலக்கிய கௌதம் ஜானகி 3 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்து அவளை கூடிய சீக்கிரமே வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ண போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே இந்த மாதிரி தாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. Thanks for watching guys.